Good morning. Integrals chapter 7 exercise 1.2 ல 33வது சம் பார்க்குறோம். Integrate the following function 1 by 1 minus tan x. Integral 1 by 1 minus tan x dx. இதை எப்படி எழுதலாம்னா integral 1 by 1 minus tan x ன்றது sin x by cos x. இங்கே dx போடுறோம். இது எப்படி எழுதலாம்னா இன்டெக்ரல் மேலே நியூமரேட்டர் அப்படியே போட்டுக்கலாம் 1 டிவைடட் பை இந்த காஸ் எக்ஸுங்கிறது எல்சிஎம் எடுத்துக்கலாம். கீழே காஸ் எக்ஸ் மேலே வந்து காஸ் எக்ஸ் இன்ட்டு 1 காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். தட் இஸ் இந்த காஸ் எக்ஸு மேலே போயிடும், அப்பரில் போச்சுன்னா காஸ் இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் divided by cos x minus sin x dx மாறிடும். ஸோ இப்போ வந்து கீழ் மேலே நியூமரேட்டரில் cos x இருக்குது, டினாமினேட்டரில் cos x minus sin x இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அதாவது ரஃபாக சொல்கிறேன், இப்போ cos x இருக்குது மேலே, கீழே cos x minus sin x இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து sin x ஃபங்க்ஷனும் இந்த இடத்துல வேணும், அப்போ தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஆட் பண்ணிக்கிறோம், மைனஸ் sin x ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி ஆட் பண்ணும்போது மைனஸ் sin x பண்ணும்போது ப்ளஸ் sin xம் போடுவோம் நம்ம. அப்போ தான் இது ரெண்டுமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகி cos x by cos x minus sin xன்னு ஒரிஜினல் பொசிஷன் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணனா 1 வரும். இங்கே வந்து ப்ளஸ்ஸு sin x by cos x இதே மாதிரி இருக்கும், sin x by cos x, ஏன்னா இது எல்சிஎம் வந்து எல்லாத்துக்கும் காமன், மைனஸ் sin x இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் வந்து இதை வந்து மறுபடியும் நம்ம இது பண்ணும்போது என்ன மறுபடியும் cos x நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே cos x ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ண வேண்டியிருக்கும், திருப்பி ரொட்டேட் ஆகும். அதனால இந்த மெத்தட் தப்பு. ஸோ நம்ம இதுக்கு வேறு ஈஸியாக நம்ம ட்ரிக் பண்ணணும். அது என்னென்னா இந்த இடத்துல இன்டெக்ரல் போட்டுக்கிறேன், மேலே நியூமரேட்டரையும் கீழே இருக்கிற டினாமினேட்டரையும் 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணும்போது 2 cos x டிவைடட் பை 2 இன்ட்டு cos x மைனஸ் sin x இன்ட்டு dx. ஓகே, இப்போது இதை வந்து நம்ம இந்த 1/2 நம்ம போட்டுக்கலாம். முதல்ல இந்த 2 வெளில எடுத்துக்கிறோம். 1/2 இன்டெக்ரல் 2 cos x divided by cos x minus sin x dx. இப்போ இது என்னன்னா ஆஃப் இன்டெக்ரல் 2 cos x வந்து நம்ம cos x plus cos x நம்ம எழுதிக்கலாம், ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம். cos x plus cos x divided by cos x minus sin x அப்படின்னு எழுதிக்கிறோம் dx. இப்போ என்னென்னா கீழே cos x மைனஸ் sin x இருக்குது, மேலே sin x ஃபங்க்ஷனே இல்லை. ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்படியே இன்டெகிரேட் பண்ண முடியாது, sin x ஃபங்க்ஷன் மேலே கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணலான்னா ஆஃப் இன்டெக்ரல் cos x ப்ளஸ் cos x இந்த sin x எடுத்துக்கலாம், மைனஸ் sin x போட்டோன்னா ஆல்ரெடி ப்ளஸ் sin x போடணும், ஏன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் வெறும் cos x ப்ளஸ் cos x அங்கே அப்படியே இருக்கும். ஓகே, டிவைடட் பை cos x மைனஸ் sin x ஓகே இன்ட்டு dx. இது எப்படி இதெல்லாம் ஆஃப் இன்டெக்ரல். இப்போது நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம். எப்படின்னா cos x இருக்கு இல்லையா, இந்த cos x-ஐயும் மைனஸ் sin x-ஐயும் முதல்ல நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே கீழே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அதை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். எப்படின்னா cos x மைனஸ் sin x எடுத்துக்கிறோம். அப்புறம் இங்கே மறுபடியும் ஒரு ப்ளஸ் cos x இருக்குது, இங்கே ப்ளஸ் sin x இருக்குது. அதாவது முதல்ல இதையும் எடுத்துட்டோம், அப்புறம் இதையும் தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம். டிவைடட் பை cos x மைனஸ் sin xங்கிறது எல்சிஎம் காமனாக இருக்குது, dx ஈக்குவல் டு இப்போது ஆஃப் இன்டெக்ரல் இந்த ஒரு ஸ்ப்ளிட் அப் எடுத்துக்கலாம். எப்படின்னா cos x மைனஸ் sin x divided by cos x minus sin x அப்படின்னு இதையும் முதல்ல பிரிச்சுக்கிறோம். ப்ளஸ் போட்டுட்டு இது dxன்னு வச்சுக்கலாம்.
ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப், இதுவும் ஆஃப், ஏன்னா காமனாக ஆஃப் இருக்குது, அதனால் தனியாக ஆஃப் வெளியில் எடுத்துட்டோம். ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஏன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கிறோம். ஏன் ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கிறோன்னா இந்த இதுவும் இதையும் டிவைட் பண்ணனா 1 வரும். ஓகே, அதனால் நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கிறோம். இப்போது ஆஃப் இன்டெக்ரல் இது பண்ணனா 1 வரும். 1 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் ஆஃப் இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம 1 நம்ம இன்டிகிரேட் பண்ணனா எக்ஸ் வந்துடும், நமக்கு தெரியும். பட் இந்த இடத்துல இந்த சொல்யூஷன் இதை வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா அப்படியே இன்டிகிரேட் பண்ண முடியாது. அதனால் டி சப்ஸ்டியூஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரும் சைன் எக்ஸ் வரும். இங்கே சைன் எக்ஸ் மேலே இருக்குது. அதே மாதிரி சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வருது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த கீழே இருக்கிற பார்ட்டு டினாமினேட்டர் பார்ட்டை வந்து நம்ம வந்து டீன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இதான் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடுறோம். இப்போது லெட் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ண போகிறோம். பண்ணினோன்னா காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் சைன் எக்ஸ் வரும். அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், காஸ் எக்ஸ் வரும். ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். அதாவது நான் இதை வந்து மறுபடியும் நான் எழுதுகிறேன். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணனா மைனஸ் சைன் எக்ஸ் வரும். மைனஸ் சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணனா ப்ளஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் வரும். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா இங்கே இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிடி பை டிஎக்ஸ் வரும். ஓகே, இப்போ இந்த டிஎக்ஸ் வந்து இந்த சைட் போயிடும். இப்போ மைனஸ் இருக்கு இல்லையா, இது இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அதனால் மைனஸ் வெளியில் எடுத்துட்டா சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த டிஎக்ஸ் இந்த சைட் போயிடும். ஆப்போசிட்ஸ் இந்த பக்கம் லெஃப்டில் போயிடுத்துன்னா டிஎக்ஸ் ஆகிடும். இங்கே பேலன்ஸு வெறும் டிடி இருக்கும். ஓகே, இப்போ என்னென்னா இந்த மைனஸ் வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம். அதாவது சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி. ஓகே, மைனஸ் டிடியாக மாறிடும். ஏன் அப்படி கொண்டு போகிறோன்னா இங்கே சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது இங்கே மேலே நியூமரேட்டரில் இருக்குது. அதுக்கு நம்ம மைனஸ் டிடியை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா, இந்த சைட் போயிடலாம் இப்போது. ஓகே, ஆஃப் இன்டெக்ரல் 1 dxங்கிறது என்னென்னா எக்ஸு ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு இப்போ என்னென்னா இன்டெக்ரல் பண்ணிக்கிறோம் நம்ம. அதாவது சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இங்கே இருக்குது. காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது என்னென்னா மைனஸ் டிடி ஃபார்மில் டி ஃபார்மில் கொண்டு வந்துக்கிறோம். டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸுங்கிறது என்ன, டீன்னு கொடுத்துருக்கோம். ஸோ டி, அதாவது இது என்ன ஆன்சர்னால் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு டிடி பை டிங்கிறது லாக் டி இன்ட்டு மைனஸ் லாக் டி ப்ளஸ் சி. ஸோ இங்கே டீங்கிறது என்ன நம்ம கொடுத்துருக்கோம், காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஆஃப் எக்ஸ் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் லாக் டீங்கிறது காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி.